எனக்கு என்னமோ அது தூக்கி வச்ச மாதிரி ஒரு நீ போட்டு கொலிச்சா எனக்கு வேண்டாம். ஜல் ஜல்னு வேண்டாம் எனக்கு. ஜல் ஜல் வராதுடி, சும்மா இது ரெண்டுத்தையும் இப்படி சும்மா வச்சுப்பாரு. காலே அழகா டிஃப்ரெண்டா இதுல கலர் இல்லாம இல்லையா? பெருசா இருக்கணும், ஆனா வந்து பார்க்க அழகா இருக்கணும். அந்த மாதிரி கொலுசு ரொம்ப நாள் கழிச்சு நான் கொலுசு ஷாப்பிங் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். எங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, பாடி போத்தீஸ்க்கு தான் வந்திருக்கோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் ரிங் செக்ஷனில் வந்து என்னோட கை சைஸ் என்னென்னு பார்க்க சொல்லியிருந்தாங்க, ரிங் சைஸு. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்ஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் கலெக்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து நான் 2-3 ட்ரை பண்ணேன். ஒன்று செம்ம லூஸாக இருந்தது, சரி ஓகேன்ட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று ட்ரை பண்ணேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, கம்ஃபர்ட்டாக இல்லாமல். சரி கொடுத்துட்டு நாங்கள் மெயினாக வந்ததே பார்த்திங்கன்னா கொலுசு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான். அதை விட்டுட்டு மற்ற எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து இது ஒரு ஈவினிங் டைம்னால காலியாக இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு ஃபுல்லாக அந்த கொலுசு செக்ஷன்லேயே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்குது என்ன பிடிக்குதுன்னு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு எடுத்து தரலாம் அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் மெலிசாக இருக்கணும், ஆனால் வந்து பார்க்க அழகாக இருக்கணும். அந்த மாதிரி கொலுசு செல்லாம் வேண்டாம். மினிமம் ஒரு 2 சலங்கை இந்த மாதிரி சொல்கிறீங்களா? 2 சலங்கை, 2 சலங்கையே பவுண்டே வராது. இங்கே பாருங்க, இது வந்து சவுண்ட் வராது, ஆனால் பார்க்க சவுண்ட் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் சவுண்ட் வராது, ஆனால் பார்த்தா சவுண்ட் வர மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த மாடல் இதுதான். ஆனால் அந்த மாடலே இல்லை. எடுத்து பார்க்குறேன். இதுவா? அது ரொம்ப சலங்கையாக கேட்டுச்சுன்னா இது சொல்கிறீங்க தானே? அது இல்லை, இந்த இது மட்டும்தான் சலங்கையே. இந்த மாதிரி மாடல்லாம் வேண்டாம். இதில் கலர் இல்லாமல் இல்லையா? அப்படியா? அது மாதிரி வேண்டாம், கலர் வேண்டாம். அதுக்கப்புறம் சரி நான் ஒன்று எடுத்து போட்டேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கொலுசு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அவங்க ஆசைக்காக எடுத்து போடு அப்படின்னு போட்டேன். பட் எனக்கு என்னமோ வந்து அது எனக்கு பிடிக்காத மாதிரியே இருந்தது. பட் காலில் போட்டோன்னே கொஞ்சம் அழகாக தான் இருந்தது, நான் பொய்லாம் சொல்லலை, நிஜமாலே அழகாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு என்ன குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்து ஃபீல் பண்ண. அவங்க சொன்னாங்க இல்லை இப்படி தான் இருக்கணும், போக போக இறங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அது கலர் இருக்கா? ஸ்டார்ஸ் மாதிரி இல்லை, ஸ்டாரு ஹார்ட் கல் வைக்குமா? காட்டுங்க. 9 இந்த மாதிரி தான் கேட்குறேன் நான் கலரு. இதில் சைஸ் இருக்குதான்னு பாருங்களேன். இது மாதிரி இருக்கா? இந்த பாருங்க, ஸ்டாரு இதெல்லாம் இருக்குது, ஹார்ட்டு. எனக்கு அந்த கொலுசு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் என் சைஸ் இல்லை, அது சின்ன சைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆரஞ்சு வித்து ஒரு மாதிரி செயினாக வரும்ல, இதெல்லாம் இது நல்லாயிருக்கு, இது உங்கள் காலுக்கு நல்லா இருக்கும்னு அப்படியே எனக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க. நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி செயின்னா நான் போடவே மாட்டேன், எனக்கு அந்த மாடல் பிடிக்காது. சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கிறவங்களுக்கு இருக்குது, எனக்கு அது பிடிக்காதுன்னா எனக்கு சிம்பிளாக அழகாக இருக்கணும், எனக்கு அதுதான் கொலுசில் பிடிக்கும். எனக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் எனக்கு சிம்பிளாக இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப திக்காக அது மாதிரி இந்த மாதிரி செயின் மாடல் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அது வாங்கி போடும், காலுக்கு நல்லாயிருக்கும். கொலுசு நல்லா தான் இருக்கும் காலுக்கு, பட் ஆனால் எனக்கு அந்த மாடல் பிடிக்கல. பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கு, எனக்கு அது பிடிக்காதனால நான் வந்து இல்லை எனக்கு வேண்டாம், நான் வேறு டிசைன் பார்க்குறேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ போட்டு கொலிச்சா எனக்கு வேண்டாம். ஜல் ஜல்னு வேண்டாம் எனக்கு. ஜல் ஜல் வராதுடி,
கால் ஃபுல்லாக அழகாக இருக்கும். இங்கே பாரு, வச்சு பாரு. சும்மா இது ரெண்டுத்தையும் இப்படி சும்மா வச்சு பாரு. பிடிக்கலாம் வேண்டாம். சரி கொடுங்க. சும்மா இப்படி வச்சு பாருங்க. பாரு, காலே அழகாக இருக்கும். ஏய், ஒன்று மட்டும் வைடி, அழகாக இருக்கு. சைஸ் கொடு. இதுவும் நல்லா தான் இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஏய், இது வெறும் சரி பார்க்குறேன், நான் சூஸ் பண்ணல. நான் தான் செலக்ட் பண்ணேன். எப்படி இருக்கு? அங்கேருந்து எடுத்துட்டு வந்தனால நான் தான் அதை இடின்னு சொன்னாங்க. எல்லாரும் இந்த டிசைன் நல்லா இருக்கு, நீ போட்டு பாரு போட்டு பாரு போட்டு பாருன்னு சொன்னாங்க. நான் வேண்டா சொன்னேன். சரி அவங்க ஆசைக்காக நான் வந்து போட்டு பார்த்தேன். அதுக்கு போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு அந்த மாதிரி திக்காக போடுறது பிடிக்காது. எனக்கு எப்போயுமே சிம்பிளாக போட தான் எனக்கு பிடிக்குமா. எல்லோரும் நல்லா இருக்குன்னாங்க. நல்லா தான் இருந்தது, நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருந்தது. பட் ஆனால் இதெல்லாம் ஹெவியாக ரெகுலராகலாம் போட முடியாது. நான் கேட்டது எனக்கு ரெகுலராக போடுற மாதிரி இருக்கணும், சிம்பிளாக டிசைன் இருக்கணும் சொல்லி அப்படி தான் கேட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு 2 கொலுசுமே போட்டு பாரு எப்படி இருக்கும், உனக்கே பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி நானும் 2 கொலுசு போட்டு டான்ஸ் பண்ணாத குறை தான், மற்றபடி எல்லாமே நான் பண்ணேன். நடக்கிறது, போடுறது, இது பண்ணுறது எல்லாமே நான் பண்ணேன். அப்போயே எனக்கு அந்த கொலுசு பிடிக்காத மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் மாடல்லையும் இருக்கும். நீங்கள் ஆன்டிக் மாடலாக பார்க்குறீங்கன்னா இது பக்கத்தில் அப்படியே வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கொலுசு தான் இருக்கும். உங்களுக்கு மெலிசா வேணும் எல்லாமே இருக்கும். பட் டிசைன் தான் எனக்கு பிடிக்கல. அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் வேறு கடைக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. எல்லோரும் வந்து இன்னும் வாங்கலைன்ட்டு ஒரு மாதிரி வருத்தமாயிட்டாங்க. பட் எனக்கு டிசைன் பிடிக்கல, ஸோ அதனால் வாங்கலை. அதுக்கப்புறம் நான் வேறு ஷாப்பில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே, அந்த பக்கமும் இருக்குது உங்களுக்கு இருக்குது, போய் பாருங்கள் எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் குக்கி டைப் வராது, இதெல்லாம் திருகாணி டைப்பில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, சும்மா போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்தேன். பட் எனக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவியாக சல் அதிகமாக இருக்கிற மாதிரினால வேண்டாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொலுசு வாங்கவே இல்லை. எங்கள் வீட்டில் கொஞ்சம் வருத்தமாயிட்டாங்க. பட் நான் நெக்ஸ்ட் ஷாப்பில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சாரீ வீடியோ போடுவாங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்